வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. உங்க பொருள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும். அதுக்கு ஒரு வண்டி புக் பண்றீங்க. அப்போ வர பில்ல பார்த்து, அட கடவுளே, இதுக்கு எதுக்கு இவ்ளோ ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்னு குழம்பி போயிருக்கீங்களா? நீங்க புக் பண்றது சரக்கு போக்குவரத்தா, வாடகையா, இல்ல குத்தகையா? இதுல இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களால ஜிஎஸ்டியே தலைகீழா மாறும். ஆனா கவலையே படாதீங்க. இன்னைக்கு இந்த எல்லா குழப்பத்தையும் தீர்த்து, எதுக்கு என்ன ஜிஎஸ்டி, எப்படி சரியா வரி கட்டி பணத்தை மிச்சப்படுத்தலான்னு ரொம்ப சிம்பிளா அக்கு வேற ஆணி வேற அலச போறோம். வாங்க உள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கஸ்டமருக்கு அவசரமாக ஒரு பொருளை அனுப்ப ஒரு ட்ரக் புக் பண்றீங்க. பில் வரும்போது ஜிஎஸ்டி பார்த்தா தலை சுத்துது. என்னடா இதுன்னு மண்டைய பிச்சுக்கிறீங்க. அங்கதான் விஷயமே இருக்குதுங்க. நீங்க புக் செஞ்சது ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சேவையா இல்ல ஒரு ரெண்டல் சேவையான்னு சரியா வகைப்படுத்தலைன்னா தேவையில்லாம அதிகமா ஜிஎஸ்டி கட்ட வேண்டி வரும். இல்லைனா அரசாங்கம் உங்களுக்கு தர்ற இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது வரி சலுகையை இழக்க நேரிடலாம். இந்த சின்ன தப்பு நம்ம வைகை புயல் வடிவேலு சொல்ற மாதிரி வந்ததுல பாதி கிணத்த காணோங்கிற கதையா நம்ம லாபத்துல பெரிய ஓட்டைய போட்டுடும். இந்த குழப்பத்தை எப்படி சரி பண்றதுன்னு தான் நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். என்னது, ஒரே ஒரு கேள்விதானா? ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, இந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி குழப்பத்தையும் அவிழ்க்கிறதுக்கு ஒரே ஒரு மேஜிக் கேள்வி தான் இருக்கு. அந்த ஒரு கேள்வியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஒரு ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் மாதிரி ஆகிடலாம். அப்புறம் உங்ககிட்டயே மத்தவங்க வந்து சந்தேகம் கேட்பாங்க பாருங்க. அந்த மந்திர கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறீங்களா? இதோ அந்த மேஜிக் கேள்வி இதுதான். நீங்க எடுத்துக்கிற சேவை தூரம், அதாவது பயணம் சம்பந்தப்பட்டதா இல்ல நேரம் சம்பந்தப்பட்டதா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. உங்க பொருளை சென்னையில இருந்து மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் பணம் கொடுத்தா அது பயணம் அடிப்படையிலான சேவை. இல்ல அந்த வண்டியை இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க பணம் கொடுத்தா அது நேரம் அடிப்படையிலான சேவை. அந்த நேரத்துல நீங்க எத்தனை இடத்துக்கு வேணா போயிட்டு வரலாம். வடிவேலு சொல்ற மாதிரி பாயிண்ட் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தான். சூப்பர்! முதல் கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. வண்டியோட டிரைவரும் வராரா இல்ல நீங்களே ஆளை வச்சு ஓட்டிக்க போறீங்களா? அதாவது வண்டி மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல வண்டியும் டிரைவரும் சேர்த்து உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்களா? இந்த ஒரு சின்ன கேள்விதான் நீங்க எடுத்திருக்கிற சேவை வாடகையா இல்ல குத்தகையான்னு பிரிச்சு காட்டும். ரொம்ப சிம்பிள் தானே? இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. நாம கேட்ட 2 கேள்விகளுக்கான பதிலும் இதுல அப்படியே பளிச்சுன்னு இருக்கு. வாங்க இத சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு பயணத்துக்கு டிரைவரோட சேர்த்து புக் பண்ணா அதுக்கு பேரு ஜிடிஏ, அதாவது குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. 2, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டிரைவரோட சேர்த்து புக் பண்ணா அது வாடகை, அதாவது ரெண்டல். 3, அதே நேர கணக்குல ஆனா டிரைவர் இல்லாம வண்டியை மட்டும் எடுத்தா அது குத்தகை, அதாவது லீசிங். இந்த 3க்கும் இருக்கிற இந்த சின்ன வித்தியாசம் தான் நீங்க எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும், அதை யார் கட்டணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணும். சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பிராக்டிக்கலா இந்த 3 வகைகளையும் ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நம்ம பிசினஸ்ல நாம அடிக்கடி பயன்படுத்துற ஜிடிஏ, அதாவது சரக்கு போக்குவரத்து நிறுவன சேவையை எடுத்துக்குவோம். வாங்க. ஜிஎஸ்டி சட்டத்துல ஜிடிஏக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்குங்க. உங்க பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பத்திரமா கொண்டு சேர்ப்பது தான் அவங்களோட வேலை. இதுல முக்கியமான விஷயம், அவங்க கன்சைன்மெண்ட் நோட் அல்லது பில்டி கொடுப்பாங்க. இப்போ இந்த எஸ்ஏசி 9965 அப்படின்னா என்னன்னு குழப்பமா இருக்கா? எஸ்ஏசினா சர்வீஸ் அக்கவுண்டிங் கோட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் நம்பர் இருக்கிற மாதிரி அரசாங்கம் ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கு. இதை வச்சுதான் என்ன சேவை, அதுக்கு என்ன வரி விதின்னு அரசாங்கம் கணக்கு வைக்குது. அதனால இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. வடிவேலு சொல்ற மாதிரி அது வேற பிளான் இது வேற பிளான் மாதிரி ஜிடிஏ சேவைக்கு வரி கட்டுறதுல 2 வழி இருக்கு. ஒன்னு ஆர்சிஎம், அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இதுல என்ன நடக்கும்னா ஜிடிஏ கம்பெனி உங்ககிட்ட வரி வாங்காது. அதுக்கு பதிலா பொருளை அனுப்புற நீங்க தான் நேரடியா அரசாங்கத்துக்கு 5% வரி கட்டணும். 2வது எஃப்சிஎம், அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ். இதுல ஜிடிஏ நிறுவனமே உங்ககிட்ட இருந்து வரியை வாங்கி அரசாங்கத்துக்கு கட்டும். இதுல அவங்களுக்கு 5% அல்லது 18%ன்னு 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்க 18% ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தா அவங்க வண்டிக்கு டீசல் போட்டது, டயர் மாத்தினது மாதிரி செலவுகளுக்கு கட்டின வரியை இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசி மூலமா திரும்ப பெற்றிருக்கலாம். ஐடிசினா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா உங்களுக்கு வர்ற டிஸ்கவுண்ட் மாதிரி தான். சரி, ஜிடிஏவை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்து வாடகை சேவைகளை பத்தி பார்க்கலாம். ஞாபகம் இருக்குல்ல, இது நேரத்தை பொறுத்தது, டிரைவரோட வர்றது. வாங்க அதுல என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். வாடகை சேவையோட கோட் நம்பர் எஸ்ஏசி 9966. இதுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு டிரைவரோட சேர்த்து உங்களுக்கு வண்டி கிடைக்கும். உதாரணத்துக்கு, உங்க ஃபேக்டரிக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு ட்ரக் தேவைப்படுதுன்னா அதை டிரைவரோட வாடகைக்கு எடுக்கிறது இந்த வகையில வரும். இல்லனா ஒரு சினிமா ஷூட்டிங்கிற்காக ஒரு வாரத்துக்கு ஒரு வேன் தேவைப்பட்டாலும் அது இந்த வாடகை சேவைக்கு கீழே தான் வரும்.
இங்க முக்கியம் தூரம் கிடையாது, நேரம் மட்டும்தான். இப்போ வாடகை பில்லுல டீசல் செலவும் சேர்த்து வந்தா ஜிஎஸ்டி எப்படி மாறும்னு பாருங்க. இங்கேயும் 2 ஆப்ஷன் இருக்கு. வண்டி ஓனர் அதாவது சப்ளையர் தனக்கு கிடைக்கிற வரிச்சலுகைய ஐடிசியை பெருசா எடுத்துக்கலனா உங்களுக்கு 5% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஒருவேளை அவங்களோட எல்லா செலவுகளுக்கும் முழு வரிச்சலுகையும் பயன்படுத்த நினைச்சா உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரும். இது முழுக்க முழுக்க அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்தது. அதனால நீங்க வண்டி புக் பண்ணும்போதே இத பத்தி தெளிவா பேசிட்டா நல்லது. இதுல இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம் இருக்கு. உங்க ஒப்பந்தப்படி வண்டி வாடகைக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டு டீசலுக்கு நீங்க தனியா காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த குழப்பமும் தேவையில்லை. இதுல 2 ஆப்ஷன்லாம் கிடையாது. வாடகைக்கு ஜிஎஸ்டி ஒரே ரேட் தான். கண்ணை மூடிட்டு 18% போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி வகை குத்தகை சேவைகள். ஞாபகம் இருக்கா? இதுல டிரைவர் கிடையாது, வண்டி மட்டும்தான். வாங்க இது டீட்டெயிலா பார்க்கலாம். இதுக்கும் வாடகைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாம். குத்தகை அதாவது லீசிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வண்டியை மட்டும் உங்களுக்கு தருவாங்க, டிரைவர் கிடையாது. வண்டியோட முழு கண்ட்ரோலும் உங்ககிட்ட தான் இருக்கும். நீங்க தான் அதுக்கு டிரைவர் போடணும், டீசல் போடணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது கிட்டத்தட்ட உங்க சொந்த வண்டி மாதிரி தான். இதோட SCC கோட் 99973. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, குத்தகைக்குன்னு தனியா ஒரு ஜிஎஸ்டி ரேட் கிடையாது. நீங்க எந்த வண்டியை லீஸுக்கு எடுக்கிறீங்களோ அந்த வண்டியை புதுசா வாங்கும்போது என்ன ஜிஎஸ்டியோ அதே ஜிஎஸ்டி தான் லீஸுக்கும். உதாரணமா ஒரு ட்ரக் வாங்க 18% ஜிஎஸ்டினா அதை லீஸுக்கு எடுத்தாலும் 18% தான். ஒரு காரை லீஸுக்கு எடுத்தா அந்த காருக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட்டோ அதே ரேட்டு தான். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விதி இல்லையா? ஓகே, இப்போ ஜிடிஏ வாடகை குத்தகை எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டோம். ஒவ்வொன்றுக்கும் என்ன வரி, யாருக்கு என்ன நன்மைன்னு பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. இதுல வரிச்சலுகை அதாவது நம்ம ஐடிசி கிடைக்கும் கிடைக்காதுன்னு ஒரு மாஸ்டர் ஸ்லைட்ல பார்க்கலாம். உங்க பணத்தை சேமிக்க போற முக்கியமான கட்டம் இதுதான். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அடேங்கப்பா, மொத்த பிளானையும் இந்த ஒரு டேபிள்ல இறக்கியிருக்கானுங்களே, இதுதாங்க இந்த மொத்த விளக்கத்தோட ஹார்ட். இதை நல்லா பாருங்க. ஒவ்வொரு சேவையிலையும் வண்டி ஓனருக்கு அதாவது சப்ளையருக்கு ஐடிசி கிடைக்குமா, உங்களுக்கு அதாவது பொருள் அனுப்புறவங்களுக்கு ஐடிசி கிடைக்குமான்னு இதுல தெளிவா இருக்கு. உதாரணமா ஜிடிஏல RCM அல்லது 5% FCM தேர்ந்தெடுத்தா வண்டி ஓனருக்கு ஐடிசி கிடைக்காது. ஆனா உங்களுக்கு அந்த 5% வரிய ஐடிசியா எடுத்துக்கலாம். ஆனா அதே 18% FCMல 2 பேருக்குமே ஐடிசி உண்டு. இந்த டேபிளை வச்சு உங்க பிசினஸ்க்கு எது பெஸ்ட் ஆப்ஷன்னு நீங்களே ஈஸியா முடிவு பண்ணலாம். ஜிஎஸ்டியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அத கரெக்டான நேரத்துல கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லனா தேவையில்லாம அபராதம் கட்ட வேண்டி வரும். இப்போ முக்கியமா ஜிடிஏ கம்பெனிகள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தேதிகளை பத்தி பார்க்கலாம். ஒரு ஜிடிஏ கம்பெனி RCMல இருந்து FCMக்கு மாறணும்னு நினைச்ச நேரத்துல மாற முடியாது. அதுக்கு ஒரு டைம் விண்டோ இருக்கு. அடுத்த நிதி வருஷத்துக்கான மாற்றத்தை இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அனெக்ஷர் V அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் மூலமா அரசாங்கத்துக்கிட்ட ஆன்லைன்ல சொல்லிடணும். இந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலாம் அங்க எடுபடாது. டெட்லைன் இஸ் டெட்லைன். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. FCMக்கு மாறணுமா அனெக்ஷர் V ஃபைல் பண்ணுங்க. ஒரு தடவை இதை செலக்ட் பண்ணிட்டா நீங்க மாத்துற வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும். இல்ல எனக்கு திரும்பவும் பழையபடி RCMக்கே போகணும்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அனெக்ஷர் V ஃபார்மா ஃபைல் பண்ணா போதும். ரொம்ப ஈஸி. நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வந்துட்டோம். இந்த முழு ஜிஎஸ்டி கதையோட கிளைமேக்ஸ் இந்த ஒரு கேள்விதான். உங்க சேவை பயணம் சம்பந்தப்பட்டதா இல்ல நேரம் சம்பந்தப்பட்டதா? இதை நீங்க மனசுல ஆணி அடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இதுதான் இந்த விளக்கத்தோட மைய கருத்து. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் நீங்க கேட்கலாம். இந்த வித்தியாசத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு 3 பெரிய லாபம் இருக்கு. 1, தேவையில்லாத வரியை குறைச்சு உங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம். 2, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐடிசி கரெக்டா கிடைக்கும். அதனால உங்க பிசினஸ் செலவு குறையும். 3, ஜிஎஸ்டி சட்டப்படி சரியா நடந்து எந்த அபராதமும் கட்டாம நிம்மதியா தொழில் பண்ணலாம். இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ உங்களுக்கு GDTA, வாடகை, குத்தகை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த அறிவை வச்சு உங்க பிசினஸ்க்கு நீங்க இப்ப பயன்படுத்துற முறை தான் பெஸ்டானு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சப்ளையர் கிட்ட பேசுங்க, உங்க ஆடிட்டர் கிட்ட பேசுங்க. ஒருவேளை இதை விட சிறந்த வரியை மிச்சப்படுத்துற ஒரு வழி இருக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு கவனக்குறைவா இருக்காதீங்க. சிந்தித்து பாருங்கள். சரியான தேர்வு உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நன்றி.